பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். பாவநாசகர் பாவ உலகிலே பாலனாகவே பெத்தலையிலே பாவினேசராய் முன்னணையிலே வந்துதித்தாரே மானுவேலனாய். பாவநாசகர் பாவ உலகிலே பாலனாகவே பெத்தலையிலே பாவினேசராய் முன்னணையிலே வந்துதித்தாரே மானுவேலனாய். நதங்களில் ஓசையன் நாம் அன்று பாடினார் தேவதூதர்கள். உன்னதங்களில் ஓசையன் நாம் அன்று பாடினார் தேவதூதர்கள். நாம் ஒன்றாய் கூடி அவர் நாமத்தை ஹோசேயன்னா என்று பாடுவோம். நாம் ஒன்றாய் கூடி அவர் நாமத்தை ஹோசேயன்னா என்று பாடுவோம். பாவநாசகர் பாவ உலகிலே பாலனாகவே பெத்தலையிலே பாவினேசராய் முன்னணையிலே வந்துதித்தாரே மானுவேலனாய். நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாழ்வை எங்களுக்கு அருள் கொடையாக கொடுத்திருக்கும் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, உடைய வருகை காலத்துக்கென்று அனுதினமும் ஆயத்தப்படுகிற நாங்கள் இந்த நாளிலேயும் கூட கேட்க இருக்கின்ற இந்த சத்தியத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். நீர் எங்களுக்கு பேச இருக்கின்ற காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டு உம்மை பிரதிபலித்து வாழ நீர் கிருபை தாரும். அடியேனை முற்றிலுமாக மூடி மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆண்டவர் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பின் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றேன். இந்த நாளிலும் கூட தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, அது பல வகையான மக்களுக்கு பல வகையான காரியங்களை எடுத்துரைக்கிற வண்ணமாய் அது அமைந்தது. உதாரணத்துக்கு நாம் பார்க்கின்ற பொழுது, சாஸ்திரிகளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதாகவும், யோசேப்புக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறதாகவும், மரியாளுக்கு சிந்தனையை உண்டு பண்ணுகிறதாகவும், சிமியோனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதாகவும், ஏரோதுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறதாகவும், மெய்ப்பர்களுக்கு நற்செய்தியை உண்டு பண்ணுகிறதாகவும் அது அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை முதலில் தேவதூதர்கள் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இருள் நிறைந்த இடத்திலே அருளினுடைய அறிவிப்பு என்பது முதலில் ஒலித்ததை நாம் இந்த வசனங்கள் மூலியமாக நாம் பார்க்கின்றோம். ஏன் குறிப்பாக ஆட்டு மெய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் இந்த மகிழ்ச்சியான செய்தி என்பது முதலில் அறிவிக்கப்படுகிறது? ஆண்டவர் ஏன் இவர்களை முன்குறித்து இவர்களுக்கென்று இந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார் என்று நாம் சற்று நேரம் பார்க்கின்ற பொழுது, மெய்ப்பர்கள் அக்காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சமூகத்திலே
விளிம்பில் வாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நிலமற்ற கூலி தொழிலாளிகளாக வாழ்ந்து வந்தார்கள். சமூகத்திலே பார்க்கின்ற பொழுது கல்வியற்றவர்களாகவும் ஏழ்மை நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தவர்களாகவும் பார்க்கின்றோம். யூத மத மரபிலே நாம் பார்க்கின்ற பொழுது தூய்மையற்றவர்களாகவும், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மேய்ப்பர்களுடைய சாட்சி என்பது நீதிமன்றங்களிலே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழல். ஏனென்றால் அவர்கள் நம்பக தகாதவர்கள் என்று மக்கள் அவர்களை பார்த்து வந்தார்கள். Shepherd's testimony was not accepted in the courts. Yet God chooses them as the first witnesses of Christ's birth. மெய்ப்பர்களுடைய வாழ்வு என்பது இருள் நிறைந்த ஒரு சூழலாக காணப்படுகிறது. இரவிலே வெளியில் இருப்பதும், மக்கள் அவர்களை நம்பிக்கை இல்லாமல் பார்ப்பதும், மத ரீதியாக அவர்களை புறக்கணிப்பதும், சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக அவருடைய வாழ்க்கை பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்வாக, கஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்வாக, இருள் நிறைந்த ஒரு வாழ்வாக அவர்கள் வாழ்க்கை என்பது இருந்திருக்கிறது. அந்த வேளையில்தான் அந்த இருளை போக்குகிற வண்ணமாக இறைவன் நம்முடைய அருளை கொடுக்கிறவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை நாம் மிகுந்த சந்தோஷமான முறையில் கொண்டாடுகின்றோம். புது ஆடைகளை நாம் உடுத்துகின்றோம். நம்முடைய வீடுகளிலே புது அலங்காரங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள், வகையான காரியங்களினால் நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். அதே போல நாம் பார்க்கின்ற பொழுது நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே, நாம் வாழுகின்ற இந்த சூழலிலும் கூட நம்முடைய வாழ்க்கை என்பது கடவுள் ஆசீர்வதித்தவராக, ஒளியை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுகிறவராக, எல்லா ஆசீர்வாதங்களுடைய ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகின்றவர்களாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அதே போல அதே சமுதாயத்திலே இருள் நிறைந்த சூழலிலே காணப்படுகிற மக்களை நாம் அனுதினமும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். கவலைகள் நிறைந்தவர்களாக, கண்ணீர்கள் நிறைந்தவர்களாக, பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்கின்ற மக்களை நாம் அனுதினமும் பார்க்கின்றோம். பிச்சைக்காரர்கள், விதவைகள், ஏழைகள், பசியினால் அகப்படுகிறவர்கள், பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், திருநங்கைகள் என்று பல வகையான மக்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை இன்றும் கூட இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் காணப்படுகிறது. உண்மையான கிறிஸ்துமஸ் எது என்று நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் எப்படி அங்கே இருக்கின்ற அந்த மக்கள் இருள் நிறைந்த ஒரு சூழலிலே ஒளியாக கடவுள் வந்து அவர்களுடைய பயத்தை போக்குகிறாரோ, துக்கத்தில் இருக்கிற அவர்களுக்கு சந்தோஷம் உண்டு பண்ணுகிறவராக காணப்படுகிறாரோ, இந்த நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நற்செய்தியை இல்லாதவர்களிடத்திலே, கவலை நிறைந்த இருள் நிறைந்த இருக்கின்ற மக்களிடத்திலே நாம் சேர்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகின்றோம். அந்த வருகையின் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே பார்த்து கேட்கிற கேள்விகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இவ்விதமாய் காணப்படுகிறது. பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்களா? தாகமாய் இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்களா? அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்களா? வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்களா? வியாதி உள்ளவனாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்களா? காவலில் இருந்தேன், என்னை பார்த்தீர்களா என்று கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறவராக இருக்கின்றார். ஏழைகளுக்கு நாம் இறங்குகிறவர்களாக, இருளே வாழுகின்ற மக்களுக்கு நம்முடைய அன்பை பிரதிபலித்து காட்டுகிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆதி திருச்சபை தந்தைகளில் ஒருவர்தான் புனித யோவான் கிறிஸ்தோபோன் என்று அழைக்கப்படுகிறவர். அவர் இந்த வரிகளை கூறுகிறார். கிறிஸ்துவை நீங்கள் ஆலயத்தின் வெளிப்புறத்திலே இருக்கின்ற பிச்சைக்காரர்களிடத்திலே நீங்கள் அவரை காணவில்லை என்றால், அவரை நீங்கள் ஒருபோதும் பீடத்தண்டையில் இருக்கின்ற புனித கவசத்திலே நீங்கள் காண முடியாது என்று அவர் கூறுகின்றார். திருமறையும் நமக்கு அதைத்தான் எடுத்துரைக்கிறது. மிகவும் சிறியவராகிய என் சகோதராகிய இவர்களுக்கு ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று
ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்திலே, இந்த கிறிஸ்துமஸ் காலம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கும் பிறருடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதம் உண்டு பண்ணுகிற ஒரு நாளாக இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவை நாம் பிரதிபலித்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் நம்மிடத்திலே காட்டுகிற அன்பை நாம் பிறருக்கு பகிர்ந்து செயலின் மூலியமாக காட்ட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய சமுதாயத்திலேயும் கூட பாடுகள், வறுமைகள், கஷ்டங்கள் நிறைந்த சூழலில் இருக்கின்ற மக்களுக்கு ஒளியாக நற்செய்தியை அவர்களுக்கு ஊட்டுகிற வண்ணமாக நம்முடைய அன்பை செயல்பாட்டிலே நாம் காட்ட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி நாம் செய்கின்ற பொழுதுதான் அது ஒரு முழுமையான கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுகிற வண்ணமாக அது அமையும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்மை வெறுத்து பிறருக்கென்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. தமக்கென்று சேர்க்காமல் திக்கற்றோர் வாழ்வு சிறக்க தேடுகின்ற ஒரு வாழ்வு. தமக்கென்று வாழாமல் பிறர் முகம் மலர நிதம் உழைக்கின்ற ஒரு வாழ்க்கை. தமக்கென்று தேடாமல் தொலைந்தவர் மீட்க வழி காட்டுகின்ற ஒரு வாழ்க்கை. தமக்கென்று எண்ணாமல் துன்பப்படுவோர் சுமை தாங்குகின்ற ஒரு வாழ்க்கை. தமக்கென்று மகிழாமல் பிறர் கண்ணீர் துடைப்பில் இன்பம் காணுகின்ற ஒரு வாழ்க்கை. தமக்கென்று ஓதாமல் பிறருக்காக மன்றாடுகிற ஒரு வாழ்க்கை. தமக்கென்று நினையாமல் சிலுவையை சுமந்து நிற்கிற சீடனாயிருக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த கிறிஸ்துமஸ் காலம் கூட நமக்கும் பிறர்க்கும் ஆசீர்வாதமான வகையிலே இருக்க கடவுள் இருளிலே இருக்கின்ற ஜனத்துக்கு ஒளியாக வந்து அவர்கள் வாழ்க்கையிலே தீபம் ஏற்றினார். நாமும் கூட கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், கிருபைகள், நன்மைகளை நாம் பிறருக்கென்று அதை நாம் பகிர்ந்து கொடுப்போம். கிறிஸ்துவை நாம் பிரதிபலித்து காட்டுவோம். இருளிலே இருக்கின்ற ஜனத்துக்கு நாமும் கூட இந்த நற்செய்தியை அவரிடத்திலே செயலின் மூலியமாக பகிர்ந்து நாம் கொடுப்போம். கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகள் மூலியமாக நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் கூட நாங்கள் தியானித்த இந்த நல்ல காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் வெறுத்து பிறருக்கென்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, நீர் காட்டுகிற வழியில் நாங்கள் நடக்கவும் பிறரை அந்த ஒளியின் பாதையிலே கூட்டி வரவும் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட நாங்கள் தியானித்த இந்த சத்தியம் என்பது எப்பொழுதும் எங்கள் இருதயத்திலே இருந்து எங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டு உம்மை பிரதிபலித்து வாழ நீர் கிருபை தாரும். முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். ஜெபத்தை நாங்கள் பெத்லகேமின் நாயகனாம் ஆண்டவரும் மீட்பருமாக கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பின் பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துதலை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியனுக்கு கூட இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அளித்த ஆண்டவருக்கு நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன். அதே போல தசுலுதி கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் பொதுச் செயலர் திரு ஜோசுவா நிமலன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.